Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது sample paper 24-25ல question number 27ம் 28ம் பார்க்க போறோம். So இதுல 27 என்ன அப்படின்னு பார்ப்போம். Various isomeric haloalkanes with the general formula C4H9Cl undergo hydrolysis reaction. Among them, compound A is the most reactive through SN1 mechanism. Identify A citing the reason for your choice. Write the mechanism for the reaction. So, நமக்கு வந்து ஒரு general formulaக்கு ஒரு halo alkane கொடுத்திருக்காங்க C4H9Cl னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து hydrolysis reaction undergo ஆகுது. இதுல அந்த ஐசோமர்ஸ்ல இந்த ஹாலோ அல்கேனுடைய ஐசோமர்ஸ் இருக்கும் இல்லையா அதுல காம்பவுண்ட் ஏ வந்து SN1க்கு மோஸ்ட் ரியாக்டிவா இருக்கு. அது என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த மெக்கானிசமை நம்மளுக்கு எழுத சொல்றாங்க. ஸோ நம்ம இதனுடைய ஐசோமர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இப்போ நமக்கு வந்து SN1 அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம வந்து ஒரு பிரைமரி செகண்டரி டெர்ஷியரிக்கு பார்ப்போம். இப்போ C4H9Cl அப்படின்றத பிரைமரிக்கு எழுதுறோம்னா CH3CH2 CH2 CH2Cl. இதே நம்ம ஒரு செகண்டரி எழுதுறோம் அப்படின்னா CH3CH2 CHCl CH3 எழுதுறோம். ஸோ இது பிரைமரி, இது செகண்டரி. இப்போ டெர்ஷியரிக்கு எழுதும்போது CH3 C CH3 CH3Cl இது டெர்ஷியரி. ஸோ நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா SN1க்கு மோஸ்ட் ரியாக்டிவ்னு கொடுத்துட்டாங்க. SN1 அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் இருக்கணும். இதனுடைய மெக்கானிசம் வந்து பேஸ்ட் ஆன் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். கார்போகேட்டையானினுடைய ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து SN1 பார்க்குறோம். ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் இந்த பிரைமரி செகண்டரி டெர்ஷியரியில டெர்ஷியரி ஹாலோ அல்கேன் வந்து அதுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் வென் கம்பேர்ட் டு செகண்டரி. லீஸ்ட் ஸ்டேபிள் தான் யாரு பார்த்தோம்னா பிரைமரி. அப்போ நமக்கு SN1 கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மூணுல நமக்கு டெர்ஷியரி ஹாலோ அல்கேனுடைய கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிளா இருக்கும். அப்போ மோஸ்ட் ப்ராபபிள் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா இந்த டெர்ஷியரி ஹாலோ அல்கேன் தான் நமக்கு SN1 மெக்கானிசம் அண்டர்கோ ஆகும். ஸோ மோஸ்ட் ரியாக்டிவும் அதுதான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல காம்பவுண்ட் ஏ அப்படின்றது நம்ம எதுவா ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா இந்த டெர்ஷியரி ஹாலோ அல்கேன் தான். ஸோ அப்ப நமக்கு காம்பவுண்ட் ஏ வந்து டெர்ஷியரி பார்ட் CH3 Cl CH3. சரி, அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதனுடைய மெக்கானிசம் நம்மள எழுத சொல்றாங்க. ஸோ மெக்கானிசம் ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 ஸ்டெப்ல இருக்கக்கூடிய மெக்கானிசம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் formation of carbocation. So CH3 C CH3 CH3 Cl. இது வந்து நமக்கு ஸ்லோ ஸ்டெப். இங்கே தான் வந்து நம்மளுக்கு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அதனால ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பும் இதுதான். இப்போ என்ன ஆகும், இந்த Cl மைனஸா வெளியில போயிடுச்சுன்னா நமக்கு CH3 C பிளஸ் CH3 CH3ன்னு கிடைக்கும். அடுத்தது செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல OH மைனஸ் வந்து இந்த C பிளஸ் கார்பனை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ எந்த சைட்ல இருந்து வேணாலும் நம்மளுக்கு அட்டாக் பண்ணலாம். அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு ரெசிமிக் மிக்சர் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ரெசிமைசேஷன் நடக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப் எழுதுவோம் CH3 இப்படி எழுதிக்கலாம். ஸோ ஈஸியா நம்மளுக்கு புரியறதுக்காக இந்த இடத்துல பிளஸ். ஸோ இங்க வந்து OH மைனஸ். ஸோ இந்த OH மைனஸ்க்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று இப்படி வரலாம் அல்லது பின்பக்கமா வரலாம். ஸோ எப்படி வந்தாலும் நமக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நமக்கு ஃபார்ம் ஆகுற ப்ராடக்டை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா CH3 C CH3 CH3
OH. ஸோ இதுதான் இந்த SN1க்கான மெக்கானிசம். இது 2 ஸ்டெப் மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்லோ ஸ்டெப், ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அங்க தான் வந்து கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் ஸ்டெப்ல OH மைனஸ் அந்த நியூக்ளியோஃபைல் வந்து அந்த C+ கார்பன் அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. இப்போ இதுல வந்து இந்த டெர்ஷியரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிளா இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி இந்த 3 ஐசோமர்ஸ்ல இந்த டெர்ஷியரி ஹாலோ அல்கேன் தான் வந்து நமக்கு SN1 மெக்கானிசம் அண்டர்கோ ஆகுது. ஓகேவா? அடுத்தது 28. The equilibrium constant of cell reaction SN4 plus aqueous plus Al S gives Al3 plus Sn2 plus aqueous is 4.617 into 10 to the power 184 at 25 degrees Celsius. So, நமக்கு equilibrium constant na K is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4.617 into 10 to the power 184 ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல A வந்து calculate the standard EMF of the cell. Standard EMF வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So E cell நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. E not cell கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து given என்ன அப்படின்னு பார்த்தோம்னா log 4.617 இங்க நம்மளுக்கு K வேல்யூ கொடுத்திருக்காங்கல்ல அதுக்கான log வேல்யூ கொடுத்திருக்காங்க 184.6644. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க what will be the E naught of the half cell Al3 plus bar Al if E naught of half cell Sn4 plus bar Sn2 plus is 0.15 volt. So, இங்க நம்மளுக்கு E naught cell கண்டுபிடிக்கும். சரியா? So, நம்மளுக்கு வந்து E naught cell எப்படி கண்டுபிடிப்போம்? E naught reduction minus E naught oxidation அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். So, இப்போ first Aக்கு வருவோம். Aல பார்த்தோம்னா calculate the standard EMF of the cell. So, நமக்கு வந்து K வேல்யூ கொடுத்துட்டு E naught calculate பண்ண சொல்றாங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலா E naught cell is equal to 0.059 by N into log K. So, இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். இப்போ K வேல்யூ நமக்கு தெரியும். N நம்ம கண்டுபிடிக்கணும். So, இப்ப இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தோம்னா Sn4 plus Sn2 plus அப்ப இருக்கு. So, இது வந்து ரிடக்ஷன் அண்டர்கோ ஆயிருக்கு. எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 2 எலக்ட்ரான்ஸ். Al பார்த்தோம்னா Al3 plus ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. So, இந்த இடத்துல 3 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா so இந்த இடத்துல Sn4 plus Sn2 plus போயிருக்கு 2 எலக்ட்ரான் இந்த இடத்துல இன்வால்வ் ஆயிருக்கு. So இந்த இடத்துல 2 எலக்ட்ரான் சரியா ஆட் ஆயிருக்கு. இந்த பக்கம் 2 எலக்ட்ரான் ஆட் ஆயிருக்கும். இப்போ இங்க பார்த்தோம்னா Al இருந்து இது Al3 பிளஸ் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல 3 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ இங்க பார்த்தோம்னா ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல எப்பவுமே எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆகும். அப்போ இந்த இடத்துல லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 3. ஆனா கெயின்டு எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலா இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணோம் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்றதுக்கு இந்த இடத்துல இன்டூ 2 ஹோலா இந்த ஈக்குவேஷனை இன்டூ 3 போடணும். இந்த ஈக்குவேஷனை ஹோலா இன்டூ 2 போட்டோம்னா இது எவ்வளோன்னு வரும் 3Sn4 பிளஸ் இந்த இடத்துல 3Sn2 பிளஸ் அப்ப இந்த இடத்துல டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா ஹோலா இன்டூ 2 போட்டோம்னா 2Al gives 2Al3 plus. அப்ப டோட்டலா இந்த இடத்துல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது 6. அப்ப N is equal to நம்ம எவ்வளோன்னு எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா 6ன்னு எழுதணும். முதல்ல பார்த்தோம்னா ரெண்டும் வேற வேற இருக்கும். அதனால நம்ம வந்து போட முடியாது. ஸோ அதை நீங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஈக்குவல் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு N is equal to எவ்வளோ வரும் 6 வரும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலால நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். E naught cell is equal to 0.059 divided by 6 into log Kக்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு 4.617 into 10 to the power 184. இப்போ நமக்கு log எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அவங்களே அந்த log வேல்யூ கொடுத்திருக்காங்க. So substitute பண்ணிடுவோம் 0.059 by 6
இன்டு எந்த வேல்யூ போட போறோம்? இந்த வேல்யூ போட போறோம். ஸோ 184.6644. ஸோ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்குது? 1.82 வோல்ட்னு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ E0 செல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ஏக்கான ஆன்சர் இதுதான். இப்போ பி பார்ட்டுக்கு வரோம். பில என்ன கொடுத்திருக்காங்க? வாட் வில் பி த E0 ஆஃப் த ஹாஃப் செல் AL 3 plus bar AL if E0 of half cell SN4 plus bar SN2 கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த ஃபார்முலா தெரியணும். B வந்து ஸோ நமக்கு E0 cell is equal to E0 reduction minus E0 oxidation. சரியா? இப்ப நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரிடக்ஷன் எது ஆக்சிடேஷன் எது நம்மளுக்கு தெரியணும். இங்க நம்ம சொன்னோம் AL 3 பிளஸா போது 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல இது வந்து ஆக்சிடேஷன். சரியா? ஸோ எது AL 3 பிளஸ் பார் AL அப்படின்றது இது வந்து E0 ஆக்சிடேஷன் பார். சரியா? அடுத்தது இது பார்த்தோம்னா SN4 பிளஸ் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி SN2 பிளஸா போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல SN4 பிளஸ் பார் SN2 பிளஸ் அப்படின்றது ரிடக்ஷன் அண்டர்கோ ஆயிருக்கு. அதனால அது E0 ரிடக்ஷன். ஸோ இதை நம்ம இந்த இடத்துல எழுதும். ஓகேவா? ஸோ E0 ரிடக்ஷனுக்கு நம்ம என்ன எழுத போறோம்? E0 SN4 பிளஸ் பார் SN2 பிளஸ் மைனஸ் ஆக்சிடேஷனுக்கு E0 AL3 plus bar AL. நம்மள எது கண்டுபிடிக்க சொல்றாங்க? இந்த பார்ட் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ E0 செல் நம்ம இப்போ இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1.82 is equal to. கொஸ்டின் நம்மளுக்கு இந்த ஹாஃப் செல்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ E0 of half cell SN4 plus bar SN2 plus is equal to 0.15. ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம இங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 0.15 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மைனஸ் E0 AL3 plus bar AL. So, இதுதான் நம்மளுக்கு வேணும். அதனால 0.15 நம்ம அடுத்த சைடு எடுத்துட்டு வருவோம். E0 AL3 plus bar AL is equal to 1.82 minus 0.15 நமக்கு கிடைக்கும். So, minus E0 AL3 plus bar AL is equal to. இதை நம்ம subtract பண்ணோம்னா நமக்கு வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? 1.67 கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? மைனஸை இந்த பக்கம் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா E0 AL3 plus bar AL is equal to minus 1.67 வோல்ட்னு கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து நமக்கு பிக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஸோ இதுல நம்ம கேர்ஃபுல்லா என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து சாதாரணமா இவ்வளோ நம்மளுக்கு இந்த 6 எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. நம்ம பார்க்கறதெல்லாம் 2 எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா 1 எலக்ட்ரான் இல்லைன்னா வந்து 3 எலக்ட்ரான்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் இந்த மாதிரி நம்ம இப்படி டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து என்னோட வேல்யூ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஏன்னா இந்த லாக் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இதெல்லாம் இல்லை. சரியா? ஸோ கண்டிப்பா 27 அண்ட் 28 எப்படி சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ.